أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅத்தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் எப்போதும் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இல்லத்தரசி அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைய ஒன்று கூடலில் தலைப்பு தந்திருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த தரசி என்று இங்கே நாடப்படக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், ஒரு பெண் குடும்ப தலைவியாக இருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதில் சாதகமான பாதகமான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது, அதை எப்படி மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு சொல்லில் உள்ளடக்கி இருக்கிறத யூகிக்க முடியும். பொதுவாக இந்த குடும்பத்தில் ஒரு பெண் என்னென்ன செய்கிறா, எப்படி இருக்கணுங்கிறத பல பயான்களை நாங்கள் கேட்டு அழுத்து குளிச்சு போயிருக்கோம். ஆனால் நாம் இன்னைக்கு நவீன பிரச்சனைகள், நவீன சவால்களுக்கு ஒரு பெண் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சில விஷயங்கள் நமக்கு புதுசாக உண்டு. இந்த பொதுவாக குடும்ப தலைவி பெண்ணுக்குரிய முக்கியத்துவம், பெண் எப்படி இருக்கணுங்கிறத அதாவது குறிப்பிட்ட சில பூர்வவாசனங்களோடு நாங்கள் பார்த்து பேசி இருக்கோம். ஆனால் அதையே நம்மளும் திரும்ப அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் முகம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதை நாங்கள் எப்படி தீர்த்துக்கிறது, இல்லத்தரசியாக ஒரு பெண்ணாக இருந்து நவீன காலத்தில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் வராமல் எப்படி பார்த்துக்கிறது, வந்ததுக்கப்புறம் எப்படி தீர்த்துக்கிறது, இதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். பொதுவாகவே இஸ்லாமிய அடிப்படையில் இது எல்லாரும் ஏற்கனவே நம்ம கேட்டதில் பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், பெண்ணுக்கு இஸ்லாம் எவ்வளோ உரிமையை கொடுத்துருக்குது, அந்த காலத்தில் பெண்களை என்ன ஒரு உடன்கட்டையறுதல் போன்ற கட்டங்கள் எல்லாம் இருந்தாங்க. கணவன் செத்து இருக்கிற வரவிலேயே ஒரு பெண்ணு குதிக்கணும் என்ற காலம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு கணவனுடைய தண்டனைகளை எல்லாம் பெண்ணு வாங்குற அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. அப்படி எல்லாமே இஸ்லாம் மாற்றிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. குர்ஆன்லேயே ஆகும் மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் பெண்ணுன்ற பேர்லேயே என்ன செய்யுது வருது. குர்ஆன்லேயே பெண்களை பற்றி சில சரித்திரங்களை சொல்லுது. அதை நமக்கு பேசி முடிச்சு. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்குள்ள காலகட்டங்களில் ஒரு குடும்ப தலைவி பிள்ளைத்தரை செய்யும்போது ஒரு குடும்ப தலைவி தானே, அது எவ்வளவுக்கு செல்வாக்கு செலுத்துது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம்னா, உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னாங்க, அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா அதான் சொல்கிறாங்க, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பாங்க. இதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க என்றால், லிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பு படைத்திருக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் அதில் இல்லை, அதனால ஆண்கள் தான் நிர்வாகம் செய்யணும் அப்படின்றாங்க. சில பொறுப்புகளை பெண்கள் செய்ய முடியாது. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு டிஎஸ் ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கு, அது ஆண் தான் போகணும், பெண்ணால் அதை செய்ய முடியாது, அது ஒரு ஆண் தான் செய்யணும். அப்போ லிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், பெண்களுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஜும்மா சங்கத்தில் ஒரு பள்ளிவாசலில் இமாமாவோ நாம தான் நிற்கணும், ஒரு பெண்ணு நிற்க முடியாது. 2வது மாதத்துக்கு ஒரு முறை லீவ் எடுத்துட்டு நிற்க வேண்டியது. அப்படி இல்லை, அப்படி ஒரு அமைப்பு இல்லை. அடுத்தது பெண்ணு தனியாக போக முடியாது. அது அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவங்களோட கௌரவத்துக்கும் அது பாதுகாப்பு
இல்லை நான் வந்து தனியாக போவேன், பஸ் இல்லாட்டி ரோட்டோரமாக அப்படியே தூங்கிடுவேன். பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்கிட்டு அடுத்த நாள் எழுப்பி எங்கேயாவது ஒரு இடத்துல வாஷ் பண்ணிவிட்டேன், வேலையை தொடர்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். இது ஒரு பொண்ணு போயிட்டு வந்துட்டான்னா அவள் பேரில் வேறு கதை காட்டி விட்டுருவாங்க, போக முடியாது. அப்போ இப்படியான ஒரு வித்தியாசம் அங்கே இருக்குது. பெண்ணை கேவலப்படுத்தலை, பெண்ணை கண்ணியப்படுத்துது. ஆனால் ஆண்கள் தான் பெண்ணை நிர்வாகிக்கணும் அப்படிங்கிறதையும் திருக்குர்ஆன் என்ன செய்யுது சொல்லிட்டு இப்படியான ஒரு காரணத்தினால அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் ஆண்கள் நிர்வாகம் செய்தாலும் அந்த நிர்வாகம் செய்யக்கூடிய ஆணை பெண் நிர்வாகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார்கள். இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால், ஒரு பிள்ளை பேசுகிற மொழியை கூட தாய்மொழின்னு தான் சொல்கிறோம், தகவ மொழின்னு சொல்கிறது இல்லை. இல்லைங்களா? அந்த பெண்ணுக்கு அவ்வளவு செல்வாக்கி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யார் சொல்லலாம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அடுத்தபடி நான் ஆறுகிட்ட ரொம்ப நெருக்கமான தொடர்பை வச்சு கொள்ளட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு, நெருக்கமான நேசத்தை பாசத்தை எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய தாய் தான், அடுத்தது அதுவும் உன்னுடைய தாய் தானே, அதுக்கு அடுத்தது அதுவும் உன்னுடைய தாய் தானே, அதுக்கு அடுத்தது அதுவும் உன்னுடைய தகப்பன் தான். அப்போ ஆண் தான் நிர்வாகம் செய்தாலும் மனுஷன் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி யாருக்கிட்ட நெருக்கத்தை தோழமையை வச்சு கொள்ளணும்னா உமா, ரெண்டாவது உமா, மூணாவது உமா, நாலாவது தான் வாப்பா வருது. அப்போ நிர்வாகம் செய்கிறது வாப்பா. ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் நேசம் வச்சு கொள்வது உமா 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 வாப்பா. அப்படிதான் அவ்வளோ உரிமையையும் அவ்வளோ விஷயத்தையும் அங்கே கொடுக்க. ஏன் கொடுக்குறாங்க? பெண்கள் அவ்வளோ தியாகம் செய்கிறாங்க. பெண்களை அந்த தாய் எவ்வளோ தியாகம் செய்கிறாங்க, தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த பிள்ளைக்காக தாய் செத்து போகிறாங்க. அப்படியான ஒரு விஷயத்துக்காக நன்றி பாராட்ட சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை நமக்கு சொல்லித்தரான். திருக்குர்ஆன்ல ரெண்டு விஷயங்களை சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்வாங்க. தொழுகை நிலைநாட்டுங்க, அத்தையும் ஸலாத்த வாது ஸகாத்தை கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்பாடுங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பாடுங்க. அதே மாதிரி அம்ருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது யன்ஹவுன அனில் முன்கர், அவங்க தீமையை தடுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹ் அவனை வணங்க சொல்கிற இடத்துல ஒன்று சேர்த்து சொல்லுவாங்க. அவனை வணங்க சொல்கிற இடத்துல கதா ரொம்ப எல்லா தாக்குது இல்லை ஐயா, அல்லாஹ் அவரை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறத முடிவாக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனம் அப்படின்னு வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள போயிடலாம். அங்கே பெற்றோர்கள் தாய் தகப்பன் வரலாம். அதே மாதிரி வஷ்குல்லி ஒலிவாலிதை கேட்கலாம், எனக்கு நன்கு செலுத்துங்கன்னு சொன்னதோட அடுத்த கட்டமாறு இந்த தாய் தகப்பனுக்கு நன்கு செலுத்துங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் நன்மை கடன்பட்டால் அடுத்து அவனுக்கு இந்த பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறத அப்படி சேர்த்தே சொல்கிறான். அவங்களுக்கு தியாகத்துக்காக என்ன செய்யலாம் அப்படியே சேர்த்து சொல்கிறான். அதே மாதிரி தாயை பற்றி அல்லாஹ் வலதத்து உம்மு வந்து நல்லா அவங்க தாய் வந்து குழந்தைய சில கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தோட சுமந்தால் பெற்றாளுன்றதெல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு தாய்க்கு அவ்வளோ அந்தஸ்தை கொடுத்திருக்குது. அப்போ அந்த பெண்களுடைய விஷயத்தில் மார்க்கம் ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்குது. அதே நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த இறுதி காலகட்டங்கள் மரணத்தை நெருங்குற நேரம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் இந்த மரணத்துக்கு பிறகு இந்த சமுதாயத்தில் இணை வைத்து திரும்ப வந்துடும் நம்ம பயப்படாது. ஏன்னா இணை வச்சுக்கிட்டு சிறையை வணங்கிட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து அதை எடுத்து இதை கொண்டாந்து சேர்த்து அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்ட்டு அவங்கள அப்படியே வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்கிறாங்க, திரும்ப நீங்கள் சிலையை வணங்குறீங்க அப்படின்னு நான் பயப்படலை. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சோதனை பெண்களால் சோதிக்கப்படும், பணமும் பெண்கள் இதால் சோதிக்கப்பட்டிருக்கிறோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ எந்த ஒரு சமுதாயத்துக்கு பெண்களை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி பெண்ணை தாய் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் அது பெண்கள் தான் வரும், பெண்களால் தான் அந்த சோதனை வரும் அப்படிங்கிறாங்க. பெண்களால் ஒரு சமுதாயத்தில் பிரச்சனை வருமோன்னு பயமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு அனாச்சாரத்துக்கும் அதுதான் காரணமாகவும். அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த தலைமை, அந்த பெண்ணு அவருடைய மனநிலை, அவருடைய நடத்தை, அவருடைய செயற்பாடு இதில் மாற்றங்கள் வரும்போது சமுதாயத்தை சேர்த்து தான் தாக்க போகுது, சமுதாயத்தை சேர்த்து தான் நிறைய செய்யும் அழிக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைய அந்த விஷயமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்போ திருமணம் என்றாலே முக்கியமாக ஒரு குடும்பம் எங்கே உருவாகுது,
திருமணம் அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்துதான் ஒரு குடும்பமே உருவாகுது. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துன்கஹுல் மவாலியா பை, ஒரு பெண்ணு 4 விஷயத்துக்காக இன்னைக்கு திருமணம் முடிக்கட்டும்லாம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மாளிகா அழகாக இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறான். ஒரு மாளிகா ரொம்ப வசதியாக இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கிறான். ஒரு ஹசபிகா, நல்ல வம்சம், குடும்பம் பண்ணால் இப்படி ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணுவான். ஒரு தீனிகா, ஒரு பெண்ணுடைய மார்க்கத்துக்காக, நல்ல பண்புகள் மார்க்கம் இருக்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கப்படுறாங்க. இந்த நாளுக்கு தான் அதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பகுதியின் அதில் மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொள், கையில் கைவதியதான் இல்லை கை நாசமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மார்க்கம் உள்ள பெண், அந்த பெண்ணால் ஒரு குடும்பம் வெற்றி அடையும். ஏன்னா பகுதியின்றாங்க, ஒரு ஆண் குடும்ப தலைவராக இருக்கிறான்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஆணால் தான் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். இந்த ஆண் குடும்பமாகிறது ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு, அந்த திருமணம் முடிச்சு அவர் வெற்றி அடைந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கிறது அர்த்தம். ஒரு மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் பண்ணி வெற்றி அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கிறோம்னா பெண்ணு மார்க்கம் உள்ளவளாக இருக்கும். இல்லையா கை நாசமாகிடும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல மறுமலர்ச்சி எழுதுனா அந்த பெண்ணு ஒரு மாற்றம் உள்ள ஒரு பெண்ணாக மாறணும். மாறினால் ஒரு சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் என்ன செய்யும்? வெறும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போனால் கடைசியில் அங்கே போய் என்ன செய்யும் முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், கவனிக்கலாம். அப்போ அந்த பெண்ணுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம். அப்போ நாங்களும் பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மார்க்கம் என்றாலே ஒரு சிலர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, மார்க்கம் என்றால் இப்போ மௌலவி முடிச்சிருக்கிறாங்க, மௌலவியா முடித்தாலே மார்க்கம், மௌலவி முடித்தா மார்க்கம், ஒரு மதரசா ஒரு பட்டம் பெற்றுட்டாங்க, இந்த கோர்ஸ் முடிச்சிட்டாங்க, அல்லாயிமா கோர்ஸ் முடிச்சுட்டாங்க, சரிங்க இது மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு பதவி, சரிங்க. நம்மளை விட அவங்களுக்கு குர்ஆன்ல பாடம், நம்மளை விட அவங்களுக்கு அரபு தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு ஹதீஸ்கள் பாடம். உண்மையிலேயே மார்க்கம் என்கிறது நம்முடைய நடத்தைகளில் மாற்றத்தை கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்த சஹாபாக்கள் எல்லாருமே ஆலிம்களை விட சிறந்தவர்கள் தானே. ஒரு ஆலிமை விட சிறந்தவர்கள் தான் அடிமைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, சஹாபாக்களுக்குள்ள ஒரு ஹதீஸ் கூட அறிவிக்காத சஹாபி இருக்கிறார். அவரால் ஹதீஸ்கள் நாம் பார்க்கல. அந்த அபீ ஹுரைரா, அந்த அனஸ் பின் சாபித், அப்படியே மாலிக், இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களை பேரை சொல்லி இவர் அறிவித்தார். வெறும் தானே ஒரு சஹாபியை பற்றி எந்த ஹதீஸுமே இல்லை, உலகத்துக்கே இல்லை. அந்த சஹாபி ஒரு ஹதீஸ் கூட அறிவிக்கல. அந்த ஞானம் அவருக்கு இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ் இருந்த சஹாபாக்களோட பழைய அமல்கள் செஞ்சார். அந்த அமல்களை கேட்டு நபி ஒரு நாள் பூசினாங்க, எங்கேயுமே பக்கா கொடுக்குறவர் ஆளு. அவர் ஒரு சாதாரண ஒரு அடிமையாக இருந்து செஞ்சவர் மூத்தாங்க, ஒரு ஹதீஸ் கூட அறிவிக்கல. ஆனால் அவர் செருப்போடு சொர்க்கத்தில் நடந்த சத்தம் எனக்கு கேட்டதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேவாத் போய் வந்து சொன்னாங்க, எங்கே பிலால், எங்கே பிலால், செருப்போடு நீ நடக்கிறப்பா. அந்த ஹதீஸ் நம்ம என்ன வளர்க்கணும், செருப்போடு நடக்கிறதா என்ன வளர்க்கணும் தெரியுமா? செருப்போடு நடக்கணும். செருப்பை போட்டுக்கிட்டே உள்ள வாங்கன்னா அந்த ஆளை ரொம்ப மதிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் செருப்பை கலவைக்கு வாங்கணும், ரொம்ப வேண்டியவங்க வந்து சார் ப்ளீஸ் இதோடு சார் நீங்கள் சீக்கிரம் நீங்கள் கலக்க வேணாம். அப்போ என்ன அர்த்தம், உங்களை விட இந்த வீடொன்றும் பெருசு இல்லை சார், உங்களை விட இங்கே வீடொன்றும் பெருசு இல்லை சார், நீங்கள்லாம் செருப்பை கலட்டி வைக்கிற இடத்துல சார், நீங்கள் செருப்படையே வந்துருக்கு. இவ்வளோ மதிப்பு கொடுத்தா தான் செருப்படையே வர முடியும். சொர்க்கம் எவ்வளோ புனிதமானது, சொர்க்கம் எவ்வளோ உயர்ந்தது. அந்த சொர்க்கத்தில் செருப்புடையே வாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு அனுமதி அவ்வளோ கொடுத்திக்கிறான். அவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார். அவர் தான் பிலால் உயர்வாங்க. ஆனால் அவர்கிட்ட இருந்தது என்ன, நம்ம வெளியில் டிகிரி டிப்ளமா சர்டிஃபிகேட் பார்க்குற மாதிரி பார்த்தா ஒரு ஹதீஸ் கூட அவர் அறிவிக்கல. அங்கே என்ன பார்க்கப்படுதுன்னா அவருடைய மனநிலை, மாற்ற தன்மை. இந்த சஹாபாக்களோட போட்டு பார்க்கையில் அவருடைய ஞானம், இந்த திருக்குறள் கலை, அது மனநிலை ரசூலுல்லாஹோட இருந்து அல்லாஹ் வேண்டிய வாழ்ந்துக்கிறாங்க.
அதான் தீன்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை நாங்கள் எடுத்து நடக்கணும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு முஸ்லீமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வரையில் கடன் என்ன, இவ்வளவு தாடி போட்டிக்கணும், இப்படி ஜுப்பா போட்டிக்கணும், அப்படி ஹிஜாப் போட்டிக்கணும், இப்படி ஃபேஸ் கவர் போட்டிக்கணும், இப்படி க்ளவுஸ் போட்டிக்கணும், இப்படி இதுதான் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க. மன்சலின் முஸ்லீமும் நம்ம லிசானிக்கு யாருடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலையோ அவர் தான் முஸ்லீம் இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. அடுத்தவர் என்னும் போது என்ன அர்த்தம் செஞ்சுருக்காங்க. எல்லாருமே அடுத்தவருக்கு நாம் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற ஆட்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன நான் அடுத்த ஆளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றா எங்கேருந்து இப்போ முன்னாடிக்கிட்டே இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். அவர்கிட்ட கேட்கணும், நானும் உனக்கு ஏதாவது தொல்லையா? இல்லை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரோக்கும் யாருன்னா உங்களை யார் சிறந்தவர் தெரியுமா? தன்னுடைய மனைவிக்கு யார் சிறந்தவரோ, தன்னுடைய கணவனுக்கு யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் கைரோன் யாகிரி, நான் என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான். நான் ஒன்றா கேட்டுப்பாருங்க. வெளியில் எவ்வளோ நான் உங்களோட ஊருக்கு வந்தீங்கன்னா சும்மா பக்காவாக சும்மா கோயிலுதா சும்மா அப்படி சும்மா அமைதியாக பேசி சும்மா வீடு நல்ல பக்குவமாக ரொம்ப அப்படியே போனோம். எப்படி மனுஷன் நீங்கள் சொல்லலாம் இந்த உண்மைத்தன்மையை எப்படி கொண்டாடிட்டே காட்டிட்டு அங்கே போய் கேட்கணும், எப்படி மாவுறேன் அப்படின்னு கேட்கணும். கேட்காதீங்க என்று சொன்னால் நான் ஆள் செய்திங்களா உண்மையாக ஒரு ஆளை பற்றி கொண்டாடி சொல்லணும், ஒரு ஆளை பற்றி பூசி சொல்லணும், ஒரு கணவன் சொல்லணும். அவளை பற்றி சொன்னாலே நான் இனிக்கிறேன்னு நினைச்சாலே புரியுது. எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமே அதுதான். எனக்கு லைஃப்பில் கிடைச்ச பெரிய இறைவன் தந்த ஒரு கிஃப்டே அவ்வளோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ந்தால் நாம் சிறந்தவர். ரசூலுல்லாஹி சர்டிஃபிகேட் எங்கே வாங்க சொல்கிறாங்க? பக்கத்தில் இருக்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க. அதான் நீ சிலது சுபஹானல்லாஹ் இதே புகாரா போச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பொருளா இப்போ போனால் ரொம்ப பிரச்சனை. அவன் தூங்கினதுக்கு போகிறோம் மெதுவாக போய் தூங்குவோம் அப்படின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏன் ஒரு ஆண் பெண்ணை படைக்கிறதுனா தஸ்குனை இலைங்கான்றான். அந்த சோதியில் போய் அவன் அமைதி அடைவதற்காக, அந்த சோதியில் போய் அவள் அமைதி அடைவதற்காக. அதுக்குத்தான் கல்யாணம், அதுக்குத்தான் ஆண் பெண். ஒரு கணவன் வந்தாலே ஒரு மனைவிக்கு அப்படியே குளிரணும். ஐயோ வாரார் அப்படின்னு ஐயோ வாராருன்னு நினைச்சா முடியும், அவ்வளோதான். இப்போ சில இடத்துல ஐயோ ஐயோ எதோ படம் பிடிக்க போகணும் சரியா இந்த தூத்துக்கியாக அப்படின்னா நல்ல புருஷன் மண்டாடி ஆகிடுவாங்க. இல்லை அதே மாதிரி தான் அந்த ஆள் மனைவி கிட்ட போகிறவங்களாலே துக்கி இருந்தால் நல்ல முன்னாடியாக ஒரு கதைச்சே நம்மளை கொண்டுருவோம் அப்படின்னா நல்ல மனைவியா. அப்போ ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னா நல்ல மார்க்கம் இருக்கணும். அந்த நல்ல மார்க்கம் இருக்கிறது உப்பு போடத்தான் வேணும், நிறைய முழுத்தான் வேணும், டிப்பா போடத்தான் வேணும். டிப்பா போடுறத கட்டாயம் இல்லை, தாடி வைக்கணும், டிப்பா தாடி வைக்கணும். ஆனால் இதுதான் மார்க்கம். தாடி நல்ல நீளம் மாஷா அல்லாஹ் படும் மார்க்கம். அவர்தான் ஆரோக்கிய பிரச்சனை இல்லையா? அது வெறுது. ஒரு சிலருக்கு நீளமாகிறது, ஒரு அழகு கட்டையாகிறது, அது பிரச்சனை இல்லைங்க. அதை விட தாடியே வச்சுக்கிட்டு ரொம்ப சொத்தாக நல்லாமல் வைப்பாங்க. தப்பு பண்ணுறாங்க, தாடி வைக்கணும், தப்பு பண்ணுறாரு. அப்போ இந்த மார்க்கம் என்கிற ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த ஒரு டெஃபினேஷன் மன் சலிமல் முஸ்லிமுன மின் லிசானிஹி. நம்முடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் முஸ்லிம். அந்த அடுத்தவங்கிறது அடுத்தவள் அப்படியே பிள்ளை மனைவி மாவா சகோதரம் அயல் வீடு போகிற இடங்கள் அப்படின்ட்டு அப்படியே இப்படி வாழலாம் அப்படின்னா முடியாமல் இருக்குது, வாழலாம். அப்போ இந்த தீன் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு இல்லத்தரசிக்கிட்ட முதல்ல வரணும் மார்க்கம். நம்மக்கிட்ட நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, பானையில் இருக்கிறவங்க நகைப்பையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பானையில் இருக்கிற நகைப்பையில் இருக்கு. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல செய்யல தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. வழங்கிட்டா நம்மளோட நடத்தைகள், நம்முடைய குணாதிசயங்கள் கண்டிப்பாக நம்மளோட வளர பிள்ளைகளுக்கு அப்படியே பரவும். நம்முடைய பேச்சு ஸ்டைல், நடத்தை, நம்முடைய இமோஷன்ஸ் இதெல்லாமே நம்மள்கிட்ட இருந்து அப்படியே ஒரு ஆளுகிட்ட பரவும். ஒரு ஆளுடைய தன்மை அப்படிங்கிறது, ஒரு ஆளுடைய தன்மை ஆளுமை. ஒரு ஆளுமையை தீர்மானிக்கிறது ரெண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆளு பர்சனாலிட்டியை தீர்மானிக்கிறது ரெண்டு. ஒன்று ஜீன், மரபணுக்கள். மரபணுக்கள் இப்போ பாப்பா உள்ள வருத்தில் இருக்க கூட பாப்பா மௌத்தாக இருப்பார்.
அந்த பிள்ளை பாப்பாவை கண்டிக்க மாட்டான். ஆனால் அவன் பிறந்து அவன் நிற்கிறது, அவன் சிரிக்கிறது, அவன் கையை குத்துறது சரியா பாப்பா அப்படின்னு புறக்கிறதுக்கு நல்லா போதாது அப்படிமா. இதெல்லாம் ஜீன்ல வரும், ஜீன் மரபணுக்களால் வரும். அது கம்மி, அது கொஞ்சம் மரபணுக்களால் வர்றது கொஞ்சம், ஆனால் சுற்றுச்சூழலால் வர்றது அதிகம். எந்த தேசத்தில் இருக்கும், எந்த பகுதியில் இருக்கும், எந்த மக்களோட இருக்கும்ங்கிறத வச்சு ஒருத்தருடைய மனநிலை தீர்மானிக்கப்படும். நம்ம சொல்ல இந்த ஊராக அப்படித்தான் பாப்பு அந்த ஏரியாவா அப்படின்னு. ஏன்னா அது எல்லாருடைய பழக்கமாக ஆகும். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டைலே தான், அவன் அப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறது அந்த ஏரியா, அந்த பழக்கம், அந்த சூழல், இது இயல்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சூழலை ரொம்ப கவனப்படுத்துறாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே கலிமா சொல்லி கொடுத்துட்டு போங்க, போய் அப்படியே எழுதணும், இல்லை இங்கே வாங்க, இந்த சூழலுக்குள்ள வந்து மக்களோட வந்து சேருங்க, நம்மளோட நடத்தைகளை மாற்ற வேண்டும், இந்த என்வாய்மெண்ட்டுக்குள்ள வாங்க கேட்குறாங்க. புகாரியில் வர ஒரு ஹதீஸ் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். முன்பொரு காலத்தில் ஒரு மனுஷன் 99 கொலை பண்ணியிருந்தான். அவனுக்கு மனசில் ஒரு ஊர்தல் ஏற்பட்டு, ஐயோ நம்ம 99 பேரை கொலை செஞ்சுட்டோமே அப்படின்னு ஒரு ஆபிதுக்கு வணக்கவாளிக்கிட்ட வரும். வணக்கவாளி வேறு, ஆலிம் வேறு, ஆபிது வேறு. ஆபிது சதா வணக்கத்துக்கு அப்படியே அவருக்கு சின்ன பாவம் கூட பெருசாக திடீர்னு ஃபுல் வணக்கத்தில் இருப்பார். ஆலிமங்கிற அவங்க மார்க்கத்தை கற்றுட்டு அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய சிவத்துக்கள் என்ன, அஸ்மா சிபாத்துக்கள் என்னங்கிறத தெரிஞ்சு விட்டுருப்பார். சரியா? அப்போ இவர் ஆபிதுகிட்ட போய் சொல்றாரு, அவர் ஒரு தியானத்தில் இருக்க, அவர்கிட்ட போய் மாஷா அல்லாஹ் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நான் தவறு செய்தேன் சார், 99 பேரை கொலை செஞ்சுட்டேன், நல்லா மன்னிப்பானா அப்படின்னு கேட்டோடனே அந்த ஆள் பயங்கரமாக அதை எடுத்துட்டு, ஐயோ 99 பேரை கொலை செஞ்சுட்டியா, உன்னைக்கு எல்லாம் மன்னிக்க போறாங்க, அது கோபம் வந்து நம்மளை தான் எல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறாரு. அந்த ஆளையும் சேர்த்து போட்டுட்டான். 3 நெகட்டிவான பதில் வந்துட்டு போட்டுட்டான். திரும்ப கொஞ்ச நாள் திரும்பவும் மனசு வருது, திரும்ப போறாரு ஒரு ஆலிம்கிட்ட போய், சார் நான் 100 பேர் கொலை செஞ்சுக்க அந்த என்ன பண்ணிப்பாங்க. அவர் அறிஞர், அல்லாஹ் பற்றி கேட்டு அல்லாஹ் பற்றி சொல்லணும், அதுதான் மன்னிக்கக்கூடிய நல்லா இருக்க மாட்டார். என்ன செஞ்சுட்டு எல்லாம் இருக்க தவறு அதான் இன்னும் ஒரு பக்கம் கூட நல்லா மன்னிக்கும், அதுதான் மன்னிப்பான் அப்படின்ட்டார். ஆனால் அவர் ஒரு ஆலிமாச்சே, அவருக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நிற்கல. ரைட்டா? 100 கொலை செஞ்சவன் அவனுக்கு முதல்ல சொல்றாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக மன்னிப்பான், நீ திருந்தலாம், உனக்கு அதெல்லாம் தருவான். 2வது அவர் சொன்ன பதில், நீ இருக்கிற இடத்தை மாற்றுப்பான். ஒரு மனிதன் தவறு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான். வைரமுத்து அவனுடைய புத்தகத்தில் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு இந்து நம்ம அதை எடுக்கலை, ஆனால் அவன் கருத்து வந்து என்ன செய்யுது, நல்ல ஒரு கருத்து என்ன வருதுன்னா, இன்னைக்கு ஒரு மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்லது அவன் சமுதாயத்துக்கு பயன்படுத்த வெட்கப்படுறான். 4 பேர் தெரிஞ்ச என்ன ஆகுதுன்னா அவன் வெட்கப்படுறான், அல்லது அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு விஷயத்தில் அது உண்மைதான், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். வாய்ப்பு கிடைக்காம பார்க்குது இஸ்லாம். பாவம் நடக்கிறதுக்கு முன்ன உள்ள கட்டத்தை இஸ்லாம் உடைக்குது. விபச்சாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்றது? விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லுது, விபச்சாரத்தை நெருங்காதேன்னு சொல்லுது. விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்காது. 3வது விஷயம். அப்போ நீ தனிச்சிருப்ப, இன்னைக்கு ஃப்ரெண்டாக இருப்ப, மறு நாளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், மறு பேசுவேன், மறு அனுதாவை காட்டுவோம், மறு இறக்கம் காட்டுவோம், மறு ஹாயிடுவேன், மறு அப்படி வளர்ந்து போய் ஷீட்டாக தூண்டி விடுவார். கடைசியில் ஒரு பெரிய தவறு நடக்கும். அந்த பெரிய தவறு அப்போ செய்யலாம்னு சொல்லுது. இப்போவே இந்த தொடக்கத்துக்கு வந்துடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது விஷயம். அப்போ இப்படி வந்து வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சரியாயிருக்கணும். அப்போ அந்த ஆளுக்கு அவர் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் முதல் இருக்கிற இடத்தை மாற்றுங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிற இடம் உங்களை பாதியாகும். நீங்கள் இருக்கிற இடம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கொலைகாரன் ஆக்குறாங்க, உங்களை ஆத்திரத்தை உண்டாக்குறாங்க, உங்களோட கோபத்தை மூட்டி விடுறாங்க, உங்களுக்கு டேஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கொலை பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இடத்த விடு. நான் ஒரு இடம் சொல்கிறேன், போங்க. நல்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு போகிறோம், போய் அங்கே வாழுங்க. உங்களுக்கு திரும்ப இந்த தவறு செய்யாத வாய்ப்பு இருக்கேன். போகிற வழியில் மௌத்தாதால் அந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஒரு மனுஷன் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு சூழல் ரொம்ப முக்கியம். அந்த சூழல் எங்கிருந்து உருவாகுதுன்னா,
தாயில் இருந்தால் வருவாங்க. ஒரு தாயினுடைய நடத்தை என்ன, பேச்சு என்ன, இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறண்டா, நம்மளோட மகனுக்கு ஒரு பொண்ணு எடுக்கிறண்டா, நாம் என்ன தர வேண்டாம், குடும்பத்தை முதல் போய்ப்பாங்க. ஆளோக்கே நான் மழை போட்டுருக்கேன், கொஞ்சம் பொடியை நல்லா தானோ விசாரிச்சுட்டேன் கை. ஆனால் முதல் குடும்பத்தை பார்ப்போம். ஏன் மாப்பிள்ளை மட்டும் செய்யணுமா? அந்த குடும்பத்தில் பிள்ளை வளரணுமே. ரைட்டா? ஒரு பெண்ணு கணவனை தேர்ந்தெடுக்கிறாள், அவருக்கு மட்டும் கணவனை தேர்ந்தெடுக்கணும். அவளோட பிள்ளைகளுக்கு நல்ல தகவலை தேர்ந்தெடுக்கா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாப்பாப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அஞ்சி அங்கிட்டு இதெல்லாம் தேர்ந்தெடுக்காது என்ற உள்ள போய் வளர்றதுக்குரிய சூழல் அங்கே இருக்கிறா. இந்த ஆளை போய் கட்டி பிடிச்சிட்டு பாப்பாப்பா அப்படிங்கிறதுக்கு இது செய்யலான்னா அந்த கையில் வீடு இங்கேயும் கூட நான் எப்படி அங்கே போகிறேன். அப்போ இதெல்லாம் நம்ம யோசிப்போம். என்ன அதை அந்த பருவத்து பெண்கள் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அதை பெற்றுக் கொடுத்த தாய் தகப்பன் அதெல்லாம் யோசிப்பாங்க. குடும்பத்தை சூழலில் அந்த ஆட்களை நடவடிக்கைகள் பேச்சு முறைகள் இதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு இல்லாடி பொடியன் மச்சான் இப்போ நல்லோம் பொடியன் இப்போ மாஷா அல்லா பள்ளியே இப்படி கொஞ்சம் பொறுப்போடு நிற்கான். ஆனால் அல்லாவே அந்த குடும்பம் சரி வராது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அதில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இருக்கு. இப்போ என்ன பெற்றவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் பார்க்குறாங்க, பார்ப்பாங்க. தான் அதில் என்ன இருக்குது, அதில் தப்பு கிடையாது. எல்லாருமே எல்லாம் பார்க்கத்தாங்க வேணும். அப்போ இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு குடும்பம் ஒரு இல்லத்தரசியிலிருந்து அப்படியே வளருது. கணவன்லேயே மனைவி மாற்றத்தை கொண்டு வரலாம், கணவன்லேயே மனைவி என்ன செய்யலாம், மாற்றத்தை கொண்டு வரலாம், பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலாம். ஒரு பெண்ணுக்கிட்ட நல்ல ஒரு தீன் இருக்கணுங்கிறது அதான் ரசூலா செய்யறாங்க. வெற்றி பெற்றுக்கோ மார்க்கம் உள்ள பொண்ணா பழைய முடிச்சு வெற்றி பெற்றுக்கோ, எல்லாமே சரியா, எல்லாமே சரியா. இந்த மாற்றத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. மாமியாவோட எப்படி நடந்துக்கிறது, மாமனார்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அல்லையில் அடுத்தவர்களோட எப்படி நடந்துக்கிறது, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி மோகணும், இதெல்லாம் சேர்ந்துதான் இஸ்லாம். எல்லாம் உள்ளாக சிப்பாயான் எல்லாம் சரியான குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை அப்படின்றா நீ மாத்திர சரியா படிக்கணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம ஆட்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுன்னா அது மார்க்கம், இது மார்க்கத்துக்கு வெளியில் எடுக்கும். இப்போ என்ன பொழுதுற மார்க்கம், நோம்பு வைக்கிறோம் மார்க்கம், வணங்கிட்டா வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அது மார்க்கத்துக்கு வெளியே. ஆனால் மாமியாவோட கைக்கிறது மார்க்கத்துக்கு வெளியே இல்லை. அதெல்லாம் எந்த மார்க்கம், எல்லாமே இஸ்லாம் சொல்லி தந்துருக்கு. எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி வச்சு கொள்ளணும், இந்த இடத்துல நீ எப்படி பிஹேவியர் பண்ணணும், இது எல்லாத்தையும் தான் சேர்த்து நபிகள் நான் சொல்லவாசனம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த தலைப்பில் நீங்கள் ஏற்கனவே சில பயான்கள் கிடைப்பீங்க. அதில் முக்கியமாக குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு 7 வயசுலேயே வருது, 10 வயசில் அடிக்கிறது, வீட்டில் தொழணும், வீட்டில் தொழுகையுடைய சூழலை உருவாக்கணும், கணவனை ஃபங்க்ஷனாக பள்ளிக்கு அனுப்பணும், பிள்ளைகளை பள்ளிக்கு போய் சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும். அதை நானும் சொல்லிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணல, அதை கட்டாயம் செய்யுங்க. அது இல்லைன்னு சொல்லப்படும். தொழுகிறது இதெல்லாம் டைம் கிடைக்கணும். சரியா? நாம் தொழுவதை நம்மளோட சேர்ந்து பிள்ளையும் என்ன செய்யும், தொழும். அதனால நாம் வீட்டில் டைமுக்கு தொழுகிற வழக்கத்தை பண்ணணும். இப்போ என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை எப்படி நடைமுறைப்படுத்துற அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள், இன்னும் சில விஷயங்கள் நம்ம மாற்றம் பண்ணி நினைக்காத சில விஷயங்கள், அந்த விஷயங்களை நம்ம எப்படி நடக்கிறதுங்கிறதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டா, இயல்பாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய சில ரோஷ உணர்வுகள் இருக்குது. அந்த ரோஷ உணர்வுகளால் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அந்த ரோஷ உணர்வை எப்படி நம்ம வெளிக்காட்டுறதுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணு பிள்ளைகள்கிட்டையும் கணவன்கிட்டையும் நடந்துக்கிற விதத்தில் சில பிரச்சனைகள் என்ன செய்யுது, உருவாகும். அதை கேட்டு அவங்க சொல்றது சில நியாயமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கணும், இதனுடைய தாக்கம் எங்கே செல்வார் செல்லும். உதாரணம், ஒரு பெண் இருக்கிறான், அந்த பெண்ணு கணவன் வீட்டுக்கு வாரான், அவன் விவரில் ஒரு நடத்த பிடிக்கல, ஒரு கோபம், கணவன் நான் செஞ்சு ஒரு வேலை பிடிக்கல, வழங்கினா ஒரு கோபம் வந்துச்சு. இப்போ இந்த கோபத்தோட அந்த கோபத்தை எப்படி பிரயோகிக்கிறோம், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதை நாம யோசிக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லும்போது, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டா
அந்த கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அந்த தர்க்கம் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். 4 பேரும் தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியது நீங்கள் தான் பேசணும். பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. பாப்பாவுமா இன்றைக்கு சண்டை விளங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய நடத்தைகள் செல்வாக்கு செலுத்தும் அப்படின்னு. இப்போ மாப்பிள்ளையோட ஒரு நடவடிக்கை பிடிக்கல, அவர் ஒரு ஆளோட பழையிட்டார், இல்லாட்டி ஒரு இடத்த போயிட்டார், இல்லாட்டி ஒரு தவறான வேலை செஞ்சுட்டார், அது பிடிச்சா நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, முகத்தை முன்மண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவங்க வருவாங்க வீட்டு வந்தோடனே ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் செய்யுது. இதுதான் பிரச்சனை. வெளியில் ஆதாரத்தை கொண்டு இருக்காரு, இதுதான் பிரச்சனை. அவன் வேண்டாமைக்கு தான் பிரச்சனை. அப்போ அவர் வந்தவர் அந்த பழமொழியில் முகத்தில் ஒரு வித்தியாசம் விளங்கும். ஒரு ஆம்பளைக்கு தெரியும், ஒரு ஆம்பளைக்கு தெரியும், பொம்பளைக்கு தெரியும். அவங்க மாப்பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் இல்லைன்னா நீங்கள் மதிச்சுக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஒன்றும் நம்மளோட கொண்டாச்சு, நம்ம முகத்தில் வித்தியாசம் சொல்லுங்க, என்னாச்சு? இதே மாதிரி அந்த அளவுக்கு தெரியும். மாதிரி முகம் செய்யும் அந்த போவாங்க, வருவாங்க. நம்ம ஒன்றுக்கு வளமையாக வேலை செய்கிற மாதிரி வேலை நடக்குது, வீடுதுன்னு தூக்குறாங்க, வெறுக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, முகத்தை பார்க்குறாங்க, கண்ணை பார்க்குறாங்க. இல்லை, வித்தியாசம் இருக்கும். பார்க்கும்போது இருக்கிற சிரிப்பு, மலர்ச்சி, கண்ணால் கருணையை கூட்டுறது, எல்லாத்தையும் ஒரு வித்தியாசம் பண்ணலாம். என்னாச்சு? அப்போ மீட்டை குடிச்சு பார்ப்பா, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னா தண்ணி வரும், தண்ணி வெயில் வச்சு விட்டு போய்த்துருவாங்க. என்ன ஒன்றும் இல்லை. அப்போ தண்ணி கட்டினா தண்ணி தண்ணி குடிக்கலாம். வேறு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா, டீ ஊற்றி தரணுமா, ட்ரிங்க்ஸ் ஏதாவது தருகிறா, என்ன செய்யும்? இல்லை ஒன்றும் வேணும். சில மாப்பிள்ளைங்க சொல்கிறாங்க, பொண்டாட்டி முகத்தை தூக்கினாலுன்னா அது எதுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சில பேர் ஒரு மாதம் ஆகுது சார். எனக்கு கவுன்சிலிங் அந்த ஒருத்தர் ஹஸ்பண்ட் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சார் சாத்திரம் படிக்கிற ஏதாவது இடங்கள் இருக்கு, நான் முதல் சாத்திரம் படிக்கிறேன். இவள் என்று நினைக்காத வந்து நான் கண்டுபிடிச்சேன், இவளோட மனசை நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு அந்த ஞானம் தேவைப்போ, எனக்கு அந்த ஞானத்தை தாயவா அப்படின்னு சொல்லாட்டி எப்படி தெரியும்? இதுதான் ஆகப்பெரிய சித்திரை. இதனால பிள்ளைகள் பாதிக்கும். பிள்ளைகள் நாம் நினைக்கிறோம், சின்ன பிள்ளை ஒரு 9 மாதத்துக்குள்ள கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பொம்மையோட இருந்துக்கிட்டு ஒரு காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன பிள்ளையும் நம்மளோட நடத்தையோட பார்த்து தானே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது இப்படித்தான் நாம் பிரச்சனையை வெளிப்படுத்தணுங்கிறத நம்மகிட்ட இருந்து கற்று அந்த பிள்ளையை மனதா அப்படித்தான் நம்பிக்கை. சில பேர் நாம நம்ம அம்மா கிட்ட படிச்சு வந்து அதை மாற்றணும். இதில் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைன்னா நமக்கு அவர் நடவடிக்கை ஒன்று பிடிக்கல, அவர் செஞ்ச வேலை ஒன்று பிடிக்கல, இல்லாட்டி அவர் கதைச்ச கதை ஒன்று பிடிக்கல, இல்லாட்டி அவர் ஃபேமிலியால் நமக்கு வந்த ஒரு அழுத்தம், அம்மா வந்து சத்தம் போட்டு போயிட்டாங்க, அப்பா அப்படி கட்டினாங்க, மதினி ஒரு பேசிட்டாங்க, அவங்க குடும்பத்தால் கூடிய ஒரு விஷயம் நடந்துருக்கு, இது நமக்கு பிடிக்கல, எப்படியோ நடக்கும். இல்லாட்டி ஒரு ஆள் வந்து சொல்லுது, அந்த மதினி உன்னோட மாப்பிள்ளை உன்னோட மாமி எல்லாருமே ஒன்றை இப்படி கழுவினாங்க, எனக்கு என்ன கவலைண்டா உன்னை பற்றி கதைக்காளர்களோட புருஷன் சும்மா இருக்காண்டிய ஒரு 10 பேர் புத்தகம் வருது முன்னாடிக்காக உங்களுக்கு ஒரு சத்தம் கொடுக்கலாம் பிரச்சனை. இந்த கோபத்தில் அப்படி இருக்கா, அப்படி இருந்தா அந்த ஆள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒன்றுமே நடக்கலையே, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன் ஒரு மாதிரி என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளோட தலைவர் நம்மளோட அந்த சொன்ன தரத்து அப்படியே வாழ்க்கையில் ரொம்ப இவருக்கு இப்போ எரிச்சல் உண்டாம் தெரியும். இப்போ இதனால் என்ன நடக்குது, அவருக்கு வேறு மன அழுத்தங்கள் உண்டாம். வீட்டில் பிரச்சனை அப்படி என்றால் அவருடைய எல்லா காரியங்களும் ஸ்டாப் ஆகிடும். மைண்டு சரியில்லாட்டி பிஸ்னஸில் ஒரு மிஸ்டேக் நடக்கும், ஒரு செக்கில் சைன் வைக்கிறதுல ஒரு பிள்ளை நடக்கும், ஒரு ஆளோட பேசக்கூட ஒரு மைண்ட் அப்செட் ஆகும், வாகனத்தை ஓட்டி போகல தவறுதை கொண்டு பிள்ளையாக கொண்டு போய் ஃபைன் கட்ட வேண்டி வரும். எல்லாமே ஒரு டென்ஷன் வேணும். மனிதன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா அவனால் சரியாக ஒரு வேலையை செய்ய முடியாது.
அவன் பழமையான கொஸ்டின் கம்பெனியில் ஃபேக்டரியில் கடையில் சொல்லுவாங்க. சார் இல்லையே டென்ஷனில் இருக்கிறார், ஒரு நாள் நடந்துக்க மாட்டார். அவர் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கிறார். அப்போ நம்மளோட குடும்பத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பிரேக் ஆகும், எல்லா பிரச்சனையும். அப்போ ஒரு இல்லத்தரசியல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத நாங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிள், சின்ன விஷயம். முதல்ல நாங்கள் அவர்கிட்ட நாம் என்ன பழமையாக நடக்கிற மாதிரி நடந்து அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் மேலே பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அல்லது நம்ம அன்றைய நாள் அப்படியே விட்டு தூங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் வெளியில் போகும் பிள்ளைக்கு கொஞ்சம் பேசுவோம், மனசில் ஒரு சில பாரம்பரியத்துக்கு பேசுவோம். ரெண்டு நாம் என்ன செய்யணும், அந்த பேச்சை எடுக்கணும். விஷயத்தை நேரடியாக கேட்கணும், ஒன்றும் பிரச்சனை. விஷயத்தை நம்ம நேரடியாக கேட்கணும். கேட்கும்போது ஒரு முறையை நாம் படிச்சுக்கணும். இது சாதாரண இஸ்லாம் சொல்லித்தரதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாகவே பேசுவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க, பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. இந்த பாசிட்டிவாக பேசுகிற உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு சஹாபாக்களும் வந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹும் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகர் ஊர் இன்னொரு மனைவி அவங்க வீட்டில் செஞ்ச ஒரு விசேஷமான சாப்பாட்டை ரசூலுல்லாஹுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இதில் உள்ள ஒரு விளைவை யோசிக்கல. என்ன யோசிக்கலன்னா, ரெண்டு மனைவி இருக்கிற ஒரு கணவனுக்கு, அந்த இன்னொரு கணவனுக்கு ஒரு மனைவி இருக்கிற ஒரு பெண்ணு தான் அந்த விசேஷம் தெரியும். என்னன்னா, அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் ரெண்டு ஒதுக்கி எந்த ஒரு டேட்டில் என்னக்கிட்ட இருக்கும்போது அவள் ஒரு ஸ்பெஷல் கேக் ஒன்று செஞ்சு அனுப்பினா இவரோட மனசு என்ன சொல்லுவோம்டா, இருக்கிறதே ஒரு நாள் எனக்கு தந்திருக்கேன், அதில் அவர் விசேஷமான சாப்பாடோட அனுப்பி அவரை மனசு இங்கே இருந்துக்கிட்டு அங்கே நினைக்க வைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரோஸோட என்ன செய்யும் வெறும். ஆயிஷா நாயகர் வீட்டில் இருக்க இன்னொரு மனைவி சாப்பாடு அனுப்பினோம். ஆயிஷா நாயகர் அந்த ரோசம் வந்துச்சு. அவர் சின்ன ஆள் தானே, ரோசம் வந்து இந்த சாப்பாடு சாப்பிடல. அடிமை கொண்டு வந்த வாங்கி எடுக்கும்போது வேணுமெண்டே கீழே விட்டேன். அவரோட அந்த பிஹேவியரை அப்படி கேட்க அதில் சூப்பர் எப்படி பேசணும், எப்படி நடந்துருக்கு. முதல்ல அடிமை டென்ஷனாக இருக்கிறான். அவனுக்கு பாத்திரம் கொண்டு கொடுக்கணும், பாத்திரத்தை கொடுத்து கொண்டு போட எடுத்துக்கொண்டார். ரெண்டாவது பிரச்சனை, சஹாபாக்கள் நபியுடைய மனைவி இப்படி செய்யலாமா அப்படின்னு அவங்க உட்காந்துருக்கு அப்படியே இருக்கிறாங்க. இவன் நபியோட வீட்டுக்குள்ள போயிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்த பாத்திரத்தை கொண்டாந்து அந்த சாப்பாட்டை சிந்தி நிறைய எடுத்து மெல்ல மெல்ல வைக்கும்போது சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் வச்சு உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு போகிறாங்க. இதுதான் அந்த பாசிட்டிவாக ஒரு விஷயத்தான ஒரு அவங்க திட்டலை. என்னடி நீ ஆப்பில் வச்சு மனுஷன் வெளியே ஆப்பில் இருக்கிறாங்க, அதுக்குள்ள ஒன்றாக்கும் நீ கவர்மெண்ட் தாட்டி விட்டுட்டு இங்கிருந்து தெரியாது, ஒரு டிசிப்ளின் தெரியணும், வந்து கவனிச்சுக்கோங்க சொல்லுவாங்க. அவங்களோட மனநிலையை அவர் உணர்றாங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த ரோஷம் வெறுமன்றதை அவர் ஃபர்ஸ்ட் உணர்றாரு. ஒன்று. ரெண்டாவது, அவர் இது எனக்கு பிடிக்கலைங்கிற கோபத்தை காட்டுவார். இங்கே செஞ்ச இந்த வேலை எனக்கு பிடிக்கலைங்கிற கோபத்தை காட்டும். அந்த கோபம் என்ன தெரியுமா, எவ்வளோ சிம்பிளாக கோபத்தை காட்டுவார் தெரியுமா. அவர்கிட்ட சொல்லாமல் அவர்கிட்ட நடக்கிறேன். நாமளே மாப்பிள்ளையோட கொஞ்சம் கோபம் பண்ணா எப்படி சொல்றது, வாப்பாவை சாப்பிட வச்சு அவரோட தனி இருக்கார். நாம் அங்கே இருக்கிற பிள்ளைய உங்க வாப்பா சாப்பிட வச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் கோபம் நினைக்கிறேன் அர்த்தம். சகாபாக்கள் சொல்றாங்க, அந்த காலம் தும்முக்கும் உங்களோட தகைக்கு ரோஷம் வந்துட்டு போல அப்படின்னு கொஞ்சம் பிடிக்கல தான். ஆனால் அந்த வார்த்தையை பார்த்து ரோஷம் வந்துட்டு போல அப்படின்னா ரோஷம் எல்லாருக்கும் வாரதானே, உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுப்பான், உன்னோட ரோஷம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கோபப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், சஹாபாக்கள் கூட நபியுடைய மனைவி இப்படி செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. நபியுடைய மனைவியில உங்களோட உம்மா செய்ய மாற்றி விட்டுங்க. ரசூலுல்லாஹ் அவருடைய மனைவி நமக்கெல்லாம் தாய் தானே. ரசூலுல்லாஹுடைய மனைவி ஒட்டுமொத்த மூமின்கள் முஸ்லிம்களுக்கு தாய். அப்போ அதுதான் சொன்னாங்க, அது காலத்து மூக்கும்
உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டா பிரச்சனை சோழாய் எங்கிட்ட இருக்குமா அப்படியே கூட கொஞ்சம் போட்டு கொடுத்து போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் தான் சட்டம் முடிவு தான் பிடிப்போம். நம்மள வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாதா மன்னிச்சா என்ன அப்படின்னு. இப்போ அங்கே அது வாரத்துக்கு மட்டும் உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக அணுகணும். இப்போ மாப்பிள்ளையில் இப்படி ஒரு பிரச்சனை நாம் என்ன செய்யணும், அதை பேசணும். பேசுறதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல அவர்கிட்ட நம்மளோட கதை எழுதுறதுக்கான நங்கூரமிடல்னு சொல்றாங்க. அதை சொல்லுவாங்க நங்கூரமிடல். முதல்ல ஒரு ஒரு தோணியை ஒரு கப்பலை கொண்டு போய் ஒரு கடலை வலை போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு இடத்துல நிற்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அது நடந்துட்டு காற்றுல வீட்டக்கூடாது. முதல்ல நங்கூரத்தை போட்டுருவாங்க. நங்கூரத்தை போட்டு அது அங்கேயே நிற்கும். கலைஞர் இவர் விரண்டக்கூடாது. நம்ம பேச்சு தொடங்கணும், நம்ம கதையை நீ ஓடி அப்படின்னு நிறுத்தக்கூடாது. முதல் நங்கூரமிடல் ஆளை பிடிச்சி வைக்கிறோம். அந்த நங்கூரமிடல் என்ன அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஸ்டைலில் சில பேச்சு முறைகளுக்கு அந்த பேச்சில் என்ன செய்யணும்னா அவரை பாசிட்டிவான 4 விஷயத்தை முதல்ல அவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும், நம்ம கல்யாணம் முடிச்சு 7 வருஷம், உங்களை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் நான் நிம்மதி, நான் நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போனாலும் சந்தோஷம், உங்களால் எனக்கு ரொம்ப பிரயோஜனப்படுது, உங்கள் மூலமாக தான் எனக்கு தாய் அந்தஸ்து குழந்தை பாக்கியமே கிடைச்சி இந்த வாழ்க்கையில் நான் உங்களை பிரிய கூடாது. நான் மவுத்தில் இருக்கும், உங்களோட இருக்கும், 3 மணியில் இருக்கும், எனக்கு உங்களை மிஸ் பண்ண ஏன் உங்களுக்குள்ளேயே அவருக்கு அப்படி மனசு அப்படியே எப்படி என்னடி சொல்லுவாங்க, எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு நீங்கள் வேணும், என்னடி நான் உங்களோட தானே என்னடி இல்லை நான் உங்களை மிஸ் பண்ண விரும்புகிறேன். இப்போ அவருக்கு என்ன நிறைய போகிறேன் என்ன சொல்லு எனக்கு நீங்கள் நான் உங்களை மிஸ் பண்ண வேண்டும், நான் உங்களை இழக்கிறேன், இந்த உசிறு போனாலும் உங்களை ஒன்று கொடுக்கணும், என்னடி சொல்லுடி. இப்போ அவர் அணையில, இப்போ அவர் தலையில் நினைச்சு அவர் வந்து ரொம்ப நெருக்கமாயிடும். சொல்லுங்க எனக்கு ஒரு நாள் இப்படி சொல்லிச்சு, என்னை பற்றி நீ கதைக்கும் போது கூட நீங்கள் பேச வேண்டிங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, எப்போ அந்த மனசில் நான் இல்லையோன்னு பயமாக இருக்கு, எனக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, இப்போ நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத உணர்வாங்க. அந்த சூழ்நிலை அப்படி இல்லை, எனக்கு பேச முடியும், நான் உன்னை எப்போவுமே நினச்சிட்டேன், நான் விட மாட்டேன், ஆனால் நான் மனசில் விட்டேன், ஏதாவது சமாளிப்பாருங்கிறது நமக்கு தெரியும், போய் தான் சொல்ல போனான் அவன் அப்படி இல்லை, நான் வந்து அப்படி இப்படின்னு சமாளி விஷயம் என்ன தெரியுமா, நடந்ததை ரிலேஷனை போய் சரியாக முடியாது, இனிமேல் ஒரு சந்தர்ப்பம் நடந்தால் அவர் அப்படி இருக்கக்கூடாது, இதுதான் மேட்டரை முடிச்சது போனது, அதை வரைக்கும் மாற்ற முடியாது. இப்போ நாம் எடுக்கிற நடவடிக்கை என்ன தெரியுமா, நடந்து முடிஞ்சதுதான், இனிமே அது நடக்கக்கூடாது, இதுக்கு தான் விஷயம், திரும்ப நடக்கக்கூடாதுன்றதுதான் பனிஷ்மெண்ட். குற்றவாளிக்கு என் கையை விட்டுறாங்க, பலவர்தான் கையை விட்டுறாங்க, ஏன் கேட்டோம் அவங்க அளவுக்கு தான், இன்னொருத்தன் அந்த வேலையை பண்ணக்கூடாது, இனிமே அந்த தவறு நடக்கும், அவங்க கூட மற்ற கையால் திருடக்கூடாது, அதுக்கு தான் ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை வைக்கிறது. அப்போ இந்த மனசுக்குள்ள இந்த எண்ணத்தை வச்சுக்கொள்ளணும். அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்றால் தவறு இருக்கணும், தவறு செய்பவனை நேசிக்கணும், இதுதான் ஒரு அடிப்படை விஷயம். அப்போதான் தவா பண்ணணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க லவ் சின்னர் ஹேட் சின்னன்னு சொல்லுவாங்க. பாவத்தை வரும் பாவியை நேசி. இப்போ ஒரு ஆளுக்கு தவா பண்ணுறேன்னா ஒருத்தர் பெரிய குடிகாரனா இருக்கான், ஒரு பொன் குடிகாரனா இருக்கான், ஒரு பாவம் செய்யலாம், ஒரு தவறு வணங்கி இருக்கான், ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கிட்ட போய் நீங்கள் இப்படி செய்வீங்க, இது கூடாது, இது ஷேர்ட்டு, இது பாவம், இதை நான் விட்டுறோம், ரசூலா எப்படி சொன்னாங்க, ஹதீஸ்ல இப்படி எழுது, நீங்கள் பள்ளிக்கு வாங்க, இப்படி வாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவர்கள் இறக்கம் வந்து நீங்கள் சொர்க்கம் போகணும், நீங்கள் அல்லாவில் அருள் பெறணும், நீங்கள் அல்லாவில் தண்டிக்கப்படக்கூடாது, அவர்கள் இறக்கம் வந்தால் தான் தவ பண்ண முடியும். கோபம் வந்தால் தவ பண்ணுறதா, கோபம் வந்தால் என்ன செய்வோம், சனியன் இன்னும் ஒன்றா குடிப்பாடா அல்லா போட்டா அப்படித்தானே இருப்போம். இப்போ அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடியவர்களை சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு உங்களை ஏமாற்றத்தை விட வேண்டாம், அது விழா
அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்து முஸ்லீம்களை அழிக்கக்கூடிய இந்த எதிரிகள் நாடு நாடாக சுற்றி திரிகிறாங்க, சுகபோகத்தில் திரிகிறாங்க, வாலிப கட்டிக்கிட்டு வாழ்றாங்கிறது உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம். இன்னமா நுண்ணிலகுமா இஸ்மா அவங்கள நாங்கள் விட்டு வச்சிருக்கோம். இன்னும் பாவம் செஞ்சுட்டு வாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தாரத்துக்கு நல்லா விட்டு வச்சிருக்கேன்னு கட்டுவாங்க. அப்படி நாம செய்யப்படாது. இது இன்னும் பாவம் செய் வா அவன் திருந்தோம் அவன் மாறணும். அப்ப அந்த சின்னதை அந்த பாவியை நேசிக்கும். ஆனா அவன் செய்த பாவத்தை வெறுக்கிறோம். உடனே நம்ம மனமாறி ஆளையே வெறுக்கிறோம். வெறுத்தா டிவோர்ஸ் ஆளை வெறுக்கப்படாது. அவன் நம்ம ஹஸ்பண்ட் அவர் செஞ்ச தவறுதான் இருக்கணும். அப்ப அந்த தவறு உங்கள்கிட்ட இருக்குது. அந்த அழுக்கை நீங்க கழுவணும். அப்பதான் நிதானம் நமக்கு தெரியும். நிதானத்தை ஒரு நாள் நடந்திருக்கோம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உட்கார்ந்து யோசிங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் நடக்கிறது, ஒரு இல்லத்தரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், தானே அதை நின்று செய்து முடிக்கணும். இன்னொரு ஆள் போகக்கூடாது. முடியாத இடம்தான் இன்னொரு போகக்கூடாது. அது எல்லாம் திருக்குறளான சொல்றாங்க என்ன செய்யணும். முதல்ல சொல்லிடுச்சா ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் என்ன செய்யணும், முதல் நசியத்தை செய்யுங்க. அதே மாதிரி கணவன் தவறு வந்தால் பெண்ணு நசியத்தை செய்யுங்க. தப்போ முதல் நசியத்து முறையில் செய்யும். நசியத்தை செய்கிறது வருது, அதிகாரபூர்வமாக பேசுறது வருது, கமெண்ட் வரும், சஜஸ்ட் பண்ணுறது வரும். நாமெல்லாம் பொஸ் அழிக்கப்படா லீடர் அழிக்கணும். லீடருக்கும் பொஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? லீடருக்கும் பொஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? பொஸ்ஸு கட்டளை இடுவார். பொஸ்ஸு சொல்வார், அது நீங்கள் ஜனலை கொண்டு இப்போ நாளைக்கு 8 மணிக்கு நிற்கணும், 8 மணிக்கு வாங்க நீ. இது பொஸ். லீடர் அப்படி எப்படி சொல்வார்? அந்த ஜன்னலை கூட்டலாமா கமெண்ட் பண்ண மாட்டார், சஜஸ்ட் பண்ணுவார். 2ம் ஒன்று தான். அந்த ஜன்னலை கூட்டுங்கிறதுக்கும் அது கூட்டலாமாங்கிறதுக்கும் வித்தியாசம். வழங்கிட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட நம்ம வேலை சொல்லும்போது அவர் மனப்பூர்வமா சந்தோஷமா செய்யற மாதிரி சொல்லணும். வழங்கிட்டாங்க. நாங்கள் வண்டிக்கு பயாக்கிட்டாங்க, வண்டிக்கு ஜன்னல் கூட்டியாரு வேணா பிள்ளை அந்த ஜன்னலை போட்டுங்க அப்படி வேணும் மகள் ஜன்னலை போட்டு. நான் என்ன சொல்றேன், மேடம் அந்த ஜன்னலை கூட்டலாமா? 2ம் ஒன்றுதான். 2லையும் விளைவு ஒன்றுதான். ஆனால் அந்த 2 வார்த்தையில மனசு உடையிறது ஒட்டுறது வேறு வேறையாகிப்பாங்க. அப்போ பொஸ்ஸுங்கிறத தனது கருத்துக்கு மற்றவர்களை இணங்க செய்பவர் லீடர். தனது கருத்துக்கு மற்றவர்களை இணங்க செய்பவர் லீடர். லீடர்ஷிப் என்ன? தனது கருத்துக்கு மற்றவர்களை இணங்க செய்தல் லீடர்ஷிப். ஆனால் பொஸ்ஸுங்கிறது அப்படின்னு செய்கிறதாலே செய் இல்லாட்டி போச்சாங்கலாம் இல்லை, கமெண்ட் தான் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ சஜஸ்ட் பண்ணணும். அந்த பேச்சு முறையோடு இருக்கு அவ்வளோ அழகாக நாசுக்காக சொல்லலாம். பிள்ளைகள்கிட்டே அப்படி தான் பேசணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசினாங்க? ஒரு நபித்தோடு சொல்றாரு, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழந்தை. அந்த பிள்ளை ரசூலுல்லாஹ் அவ கல்யாணம் முடிச்சதால அது என்ன நம்ம சொல்லுவோம் புறாமகன் வளர்ப்பு தந்தை. அவர் சொல்கிறார், நான் நபியுடைய மடியில் வளர்ந்தேன். ஒரு நாள் ஒரு சகந்த எல்லாரும் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு போது நான் சின்ன பிள்ளை, அவர் வெறுத்து அந்த ஹர்ஷா அறிவிக்கிறார். நான் சின்ன பிள்ளை, என் கை சகத்தில் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதை கூட எப்படி சுட்டி காட்டுறாரு தெரியுமா? நபி அப்படி நாம எப்படி சுட்டி காட்டுறோம்? பிள்ளைகளுக்கு முன்பு ஆக்களுக்கு முன்னால பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம், பிள்ளை சின்ன பிள்ளை மனசு தானே, அவனுக்கு பாதிப்பு. இப்போ ஒரு நாளைக்கு அதை ஒட்டி எனக்கு இப்படி ஒரு நாள் ஒரு அசிங்கம் நடந்துச்சுமா, சின்னவர் நம்ம அப்படியே அந்த மனுஷனுமா உனக்கு ரோஷம் வந்துருக்கு. ரோஷம் பெறாமல் என்ன சொல்லுவோம், மனுஷன் தானே. ஆனால் ரசூலுல்லாஹ் குழந்தை, நானும் அதுக்கு ஒரு உணர்வு இருக்கிறத மதிச்சு எனக்கு எப்படி நடந்தாங்க தெரியுமா? நான் அங்கேருந்து அரைச்சி பிடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு பிஸ்மி சொல்லணும். இதுக்கு நான் பிஸ்மி சொல்லி தான் சாப்பிடணும். அவர் என்ன சொல்றாரு? குல் பிஸ்மில்லா. 2வது குல்விய மீனிக்க வல கையால் சாப்பிடுங்க. 3வது குல்விமா எலிக்க உங்களோட பக்கத்தால் சாப்பிடுங்க. அந்த 3வது தான் மேலே.
அதை நேரடியாக சொன்னா அவங்கள கொஞ்சம் சாப்பிடுங்கட்டாலே அடிக்கும். வேற மாதிரி பேசிட்டு வராங்க. மகன் சாப்பிட்றதுக்கு முன்னே மிஷினி சொல்லணும், விளக்கையால சாப்பிடணும், உங்களோட பக்கமாக சாப்பிடணும். அப்போ அங்கே இங்கே அதை நெகட்டிவாக பேசல, பாசிட்டிவாக பேசுகிறாங்க. எவ்வளவு அழகாக சொன்னாங்க தெரியுமா நபி அப்படின்றாங்க. பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் சொல்ல எல்லாத்தாலும் சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு தாய் அவங்க செஞ்சுட்டாங்க. நீ நபியோட ஈவி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நபிக்கு பணிவிடை செய்யணும் பேரு பிள்ளை வச்ச மாதிரி இல்லை. அவரு கூட இவங்களே போய் சேர்த்துட்டாங்க. பக்கத்துக்கு இருக்கு அவரோட இருக்கு அவரோட பணியை. அவர் சொல்ற 10 வருஷமா நான் இருந்தேன். இந்த 10 வருஷத்திலேயும் அதை இதை செய்யாதே, அதை ஏன் செஞ்சேன், இதை ஏன் செஞ்சு ஒரு நாள் கேட்டதில்லை. அப்போ எப்படி தயாரிப்பாங்க? அதை இதை செய்யாது, அதை ஏன் செஞ்சேன், இதை ஏன் செஞ்சேன்னு கேட்கவே இல்லை அப்படின்னா அப்போ எப்படி செஞ்சிருப்பாங்க? அந்த வார்த்தை கடினமானது. அதுக்கு பதிலான வேறு வார்த்தை தான் கழிச்சிருக்கிறாங்கன்றதான் விளக்கம். அதை செய் அப்படின்னு சொல்றது. அவருடைய வேறு ஒரு வார்த்தை அதை செய்ய தூண்டி இருக்கும். இதை செய்யாதே அப்படின்னு சொன்னது. அவருடைய ஒரு வேறு வார்த்தை அதை செய்ய தூண்டாது. இப்படி செய்யலாம், அந்த ஜன்னலை போகிற வழியில் அப்படி அடைக்கலாமா என்ன கருத்து? அப்ப இப்படித்தான் அந்த பேச்சு வழக்கு இருக்கணும். அப்ப நாம என்ன செய்யணும்னா அவர்கிட்ட போய் முதல் நங்கூரம் விட நங்கூரம். இது கணவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு குட்டி மாதிரி சொல்றதா இருந்தாலும், நம்ம ஒரு மைனியாக்கு கதைக்கிறதா இருந்தாலும், நம்ம ஒரு டீச்சராக இருந்து மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம நங்கூரம் விடணும். ஃபர்ஸ்ட் நங்கூரம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் நங்கூரம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை சொல்ற விதம் ரொம்ப நாசுக்காய். முதல்ல நான் உங்களை நம்புறேன், எனக்கு உங்களை ஃபுல் நம்பிக்கை. ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி நடந்துட்டு போல அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கொள்ளும். அப்போ அவர் என்ன செய்வாருன்னா எந்த ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ விளங்கிட்டாங்க சொல்ற விதத்தில் தான் ஏற்றுக்கொள்றா இல்லையா? சில ஆட்கள் கரைக்கிற விதத்துல நமக்கே தெரியும் நம்ம செய்யற தப்பு. அந்த கரைச்ச பானி பிடிக்கிறதா அப்போ என்ன அப்படிதான் அப்படிதான் கேள்வி என்ன அந்த வேலையை நீவார் நான் இப்படிதான் செய்வேன். அல்லாவுமே சண்டை நான் அல்லாஹ் உன்ன வேலை நீவார் இது சுத்த குரல் உங்களோட வீரர்கள் நீங்க முதல். அது என்ன அர்த்தம்? அவங்க சொன்ன விஷயம் சரி, விதம் பிழ. விஷயம் சரி, விதம் பிழ. சொல்ற விதம் பாருங்க. யாசின் சூறாவில் ஒரு சம்பவம். யாசின் சூறாவில் நீங்க எல்லாரும் யாசின் வந்துருக்கீங்க. அந்த யாசின் சூறாவில் ஒரு சம்பவம் அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 13வது வசனத்துல இருந்து அப்படி பார்க்கணும். ஒரு ஊருக்கு நாம் 2 ரசூல்மார்களை அனுப்பினோம். அந்த 2 ரசூலுக்கு அந்த 2 ரசூலையும் அவங்க போய்விட்டாங்க. பக்கத்துல போகுமா ஃபஅஸஸ்னா பிசாலிஸங்க. அந்த 2 நபிமார்களை நீங்க பொய்யலன்றாங்க. ஃபஅஸஸ்னா பிசாலிஸ். 3வது ஒரு ரசூலை அனுப்பி அவரை நாம் துணையாக அனுப்பினோம். 3 ரசூல் ஒரு ஊரு கியாமத்துக்கு அனுப்பி ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு. ஆனா அந்த ஊரை எவ்வளவு மோசமான ஆளா இருந்திருப்பான். ஒரு ஊருக்கு 3 தூதர் வந்து 1 2 3 வந்துச்சு. 3ஐயும் கிடைக்கும், 3ஐயும் கிடைக்கும். நீங்க இந்த பிரச்சாரம் பண்ற வேலையை விட்டோம், இல்லாட்டி நாங்க உங்களுக்கு கல்லால அடிப்போம். வலையெல்லாம் சுமன்னக்கும் கல்லால அடிப்போம். நாமின் அதாவின் அவீம். இவர் 2 கடுமையான அடி உள்ளும் அவங்களுக்கு வெளுப்போம் விரட்டும் வேண்டாம் செய்யவும் செய்யலாம். 3 ரசூல்கள் அடிச்சே கொலை செய்யணும். இது அல்லாஹ் யாசின் சொல்றாங்க சம்பவம். அப்போ பெரிய ஒரு கொலை ஆரம்பிக்கும். சாதாரண ஆக்கள் கிடையாது. 3 தூதர்கள் வார அளவுக்கு அவங்க ரொம்ப மோசமானாங்க. அந்த 3 தூதர்களை கொலை பண்றாங்க. அடி உள்ளதான் 3 ரசூல்மார்களுக்கும் அடி உள்ளதான். அந்த ஊரின் ஓரத்தில் ஒருத்தருக்கு காதல செய்தி போய் அவங்க ஓடி வாரார். அவர் ஓடி வாரார். எஸ்ஆபின் மதீனத்தில் அந்த ஊரினுடைய கோடியில் ஒருத்தர் ஓடி வாரார். ஓடி வந்து என்ன சொல்றாங்க? நான் போமித்தவியல் முஸ்லிம் என் சமூகமே இந்த ரசூல்மார்களை நீங்கள் பின்பற்றுங்களே. இந்த சொன்ன விதத்தை பாருங்க.
சொன்ன விஷயத்தை பாருங்க. மன்லா எஸ்அலுக்கும் அஜ்ரா. இந்த ரசூல்மார்களை நீங்க பின்பற்றுங்களேன். உங்ககிட்ட இவங்க கூலி கேட்டு வந்தாங்களா, சம்பளமா கேட்டாங்க, மதம் எந்த லாபத்துக்கு வந்தாங்க, உங்கள்ட்ட காசு கேட்டாங்களா? உமாரி எதா அழுதுள்ளது ஃபத்தரானி வயலையும் துடிச்சாங்க. அவரையும் அடிக்க வராங்க, அவரையும் அடிக்க வராங்க. அவர் என்ன அழகாக சொல்றாங்க, கொலகார கூட்டங்களா, ஏண்டா சரியா வணங்குறீங்க, அல்லாஹ் படைச்சு அல்லாஹ் வணங்காதா அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாங்க, உமாரி எதா அழுதுள்ளது ஃபத்தரானி, என்ன படைச்ச ரப்ப நான் ஏன் வணங்காம இருக்கணும்? அவர் வணங்குறவர் தான், அவரை படைச்சவங்க அவர் வணங்குறவர் தான், இவர்கள் தான் வணங்காம இருக்காங்க. ஏண்டா உங்களை படைச்ச ரப்ப நீங்க வணங்காம இருக்கலாம் அப்படின்னு கேட்காம அதை நாசுக்காக மாற்றி ஒமாதி எல்லாம் அழுதில்லை ஃபத்ரானி, என்ன படைச்ச ரப்ப நான் ஏன் வணங்காம இருக்கணும் அப்படின்னு என்ன உன்னை படைச்ச ரப்ப நீ வணங்கணும். அது எவ்வளோ அழகா திருப்பி சொல்றாங்க. அதான் சாஃப்ட், அதான் பேச்சு. வயலையும் துடிச்சவும் அந்த அல்லா கிட்டாங்க, நீங்க எல்லாரும் மீண்டு வர போறீங்க, அவனை நான் ஏன் வணங்காம இருக்கணும். அதை தொடர்ந்து சொல்றாரு ரஹ்மான், ரஹ்மான் ரஹ்மான் அல்லாஹ் எனக்கு ஒரு கெடுதியை நாடினா இந்த சிலைகள் அந்த கெடுதியை இல்லாம அப்படி அல்லாஹ் நாடினதானே நடக்கும். இந்த சிலைகளை போய் திரும்ப நான் வணங்கினா நான் எவ்வளவு பெரிய வழிகாரனா இருப்பேன். நீ சிலை வணங்கினா நீ எவ்வளவு பெரிய வழிகாரன் தான் கண்டு நீ என்று சொல்லாம நான் இந்த சிலையை வணங்கினான் நான் எவ்வளவு பெரிய வழிகாரன் பார்க்கிறேன். எவ்வளவு அழகா ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் படிப்பீங்கன்னா சொல்றாங்க, இதுதான் பேசணும். நீங்க செஞ்ச நீங்க எவ்வளவு பெரிய பாவியெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. நீங்கள்லாம் வட்டி கொடுக்கிறீர்கள், நீங்களெல்லாம் நரகத்தை நெருங்குகிறீர்கள். பார்த்தா அங்கிருந்து வந்து நம்மளோட ஊர்ல மேல ஓட்டு நம்ம கேசிக்கிறீங்க. அப்படி வேற நீ பேசணும். ஆனா குற்றத்தை பேசும். எப்படி சொல்லணும்? வட்டி கொடுக்குறாங்க இங்க கூட நல்லா வட்டியை பற்றி கொடுங்கம்மா கொஞ்சம் தைரியத்துவாங்க. இன்றைக்கு முன்னுக்கே ஒரு ஆள் இடிக்கும், அவங்க நான் ஒரு நிறைய கொண்டு ஈடு வைக்கிறேன், நல்லா கொடுக்க வட்டியை பற்றி நான் வந்து நீங்கள் நகையை கொண்டு அடகு வைக்கிறேன், அது தெரிஞ்ச ஒரு திருப்பி பார்ப்பார். அப்ப அது பேசுறதுக்கு ஒரு முறை. நான் அல்லாஹ் அருள் செய்து எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கி தந்துருக்கான். அல்லா எனக்கு ஆரோக்கியம் தந்து நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு நான் ஒரு நகையை கொண்டு அடகு வச்சு நான் அந்த வட்டி காசை சாப்பிட்டு அது எனக்கு சேருமா சகோதரிக்கு, அல்ல என்னை மன்னிப்பேன் யோசிச்சு பாருங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் நாமளும் இந்த தவறு செஞ்சக்கூடாது, ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசுறதா இருக்கிறாங்க. அப்ப பேச்சை ஏற்றுக்கொள்ற மாதிரி பேசணும். அப்ப இந்த ஒரு முறையை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். ஏற்றுக்கிற மாதிரி பேசி எனக்கு தெரியும் எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கின்றன அவர் உண்மையோட பிறகு அதோட சத்தியம் பண்ணி அன்னைக்கே சொல்லிடணும். 3 நாள் மோத நிறுத்தி வச்சுக்க தேவை. அதுல பிள்ளைகள் எல்லாம் குழம்பு ஏதோ நடக்குது, தாத்தா தங்கச்சி பேசிக்குவாங்க. 2 நாள் கவனிச்சியா, அவங்க நானும் கவனிச்சு தான் இருக்கேன். நாய் பச்சடி மலை பாப்பாவும் இன்னமோ ஒரு விஷயம் நடந்துச்சு. சில நேரம் நம்ம பாப்பா ஏதாவது தப்பு பண்ணிருப்பானோ அப்படின்னு பாப்பாவில் இருக்கும். அன்னைக்கே பேசி அன்னைக்கே விஷயத்தை முடிச்சு காலையில் எழுதும்போது சந்தோஷமா கண்ணை விழிச்சுக்கணும். இருக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் அழுக்க வேண்டிய அல்லாஹ் திருக்குறள் என்ன சொல்றாங்க, முன்ன நிபாசம் அந்த நிபாசம் முன்னுறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் ஆண்களுக்கு ஆடை. அதாவது கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. ஆடையில் அழுக்கப்பட்டால் இப்பவே அவருக்கு அழியப்பட்டா நம்ம இருக்கும். இது போகுமோ இல்லையோ கசறோம் இழி ஊற்றிட்டு முதல்ல இழிபொடி வாரம் ஓடி போய் பிடிச்சி கழி கிளியர் பண்ணி கொடுத்து அப்பாடா என்ற உழுப்பில் ஊற்ற வெயிட் இருந்தால் தான் நிம்மதி. அப்போ கணவன் உனக்கு ஆடை, அவர்களோட தவறு இருந்தால் எடுத்துக்கிட்டு 3 நாள் முகத்தை வீட்டிக்கிட்டு 3 மாதம் ஆகிட்டு இருக்காத அன்னைக்கே பேசி முடிச்சு சந்தோஷமா அந்த உடுப்பை தான் உங்களுக்கு ஆடையில் கொடுக்கணும். அந்த உடுப்பு தான் உடுப்பகல் உடுப்பு நமக்கு. அப்ப இந்த ஒரு தன்மை நமக்கு இருக்கும். அப்ப பிரச்சனைகளை இப்படி நாம என்ன செய்யணும், முகம் கொடுக்கணும். பிள்ளைகள்கிட்டையும் இதை நாம கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள்கிட்ட நாம கற்றுக் கொடுக்கணும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இல்லத்தரசி பெரிய ஒரு அட்டவதானியாக தான் இருக்கணும்.
சும்மா தோது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கணும், ஹோலில் படிக்கிற பிள்ளைய பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா உள்ளுக்கும் ராணிக்கோ உள்ளுக்கும் மசூலி. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்களுடைய கண்காணிப்பு பற்றி விசாரிக்கப்படுவீங்க. அவர் என்ன நிலைமைங்க, இவர் என்ன செய்கிறார், இப்போ டைம் என்ன, அது தெரியணும். பிள்ளை முன்னுக்கு படிச்சுக்கிட்டு அது தெரியணும். பிள்ளையோட கூட்டாளி சந்திக்க வந்திருக்கி அதுவும் தெரியணும். சந்திக்க வந்தார்கள் மூலையில் கழிச்சிட்டு இருந்தால் சம்திங் ரோங்குங்கிறது தெரியணும். நாம் கூட்டாளியாக வேணும் என்று அப்படி போகணும். போகும்போது அவங்க கதை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனை தெரியணும். நாம் போகக்கூட கதை நிற்கிதண்டா பிடிச்சிக்கணும். வாங்க இவர் தெரிந்து கதைங்க ரெண்டு பக்கத்திலே இருந்துக்கணும். உங்கள் வீட்டை மகளை சந்திக்க கூட்டாளி வந்தீங்க, வந்தால் இருந்து ஓடுக்க வச்சுக்கணும். என்ன ராணுவ விஷயமாக கேட்க வந்து கிடையாது. ஏன் அது மூளைக்கு போகிற போனால் சம்திங் ராங். நீங்கள் கவனிச்சிட்டீங்க, நீங்கள் கிச்சன் அடிக்கிறீங்க, ஆள் அடிக்கிறீங்க, நீங்கள் பக்கத்துல எல்லாம் வந்து போகணும். வந்து போகக்கூடாது, கதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் ஓகே நார்மல். ஆனால் நீங்கள் வரும்போது கதை நீங்கள் புஷ்ஷங்களுக்கு இருக்காங்க வேண்டாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதோட அங்கே ஸ்ட்ரிக்ட் தான். அங்கே நீங்கள் என்னங்க நீங்கள் நல்ல நீங்கள் இந்த தங்கம் பண்ணிட்டுன்னா தங்கத்தை தலையில் கொடுத்துருவாங்க. அது புள்ள அந்த பிள்ளை விட்டுட்டு போகாது, அதுக்கு டெஸ்டிக்காக தனிக்கணும். இனிமேல் இந்த கூட்டாளி உங்களுக்கு தெரியல, அம்மா செய்திட்டேன்னு கதை முடிச்சு நீங்கள் அதை ஜெகரப்படாது. அவர்கிட்டே நம்ம கூப்பிட்டு வாங்க மாட்டோம். நீங்கள் எங்கள் மகள் கடைக்கு வந்தீங்க, நாங்கள் கூட இந்த கடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் பிள்ளையோட நீங்கள் தொடர்புகள் எதுவுமே வைக்க தேவை. தயவு செஞ்சு போங்க போங்க, நல்லா பார்ப்போம் கிளம்பு. நம்மளோட பிள்ளையை பார்த்தாலும் நாங்கள் மனசோட இவங்களை பார்த்துக்கிட்டு நம்மளோட பிள்ளையை பார்த்துக்கலாம். இந்த இடம் தயவு செஞ்சு நீங்கள் போங்க. சம்திங் போகும், நிறைய பிரச்சனைகள் அப்படித்தானே. நாம நல்லா நம்மள வளர்த்துருக்கோம். என்ன நடக்குது ஊருக்குள்ள, என்ன நடக்குது தெரியுமா? ஒரு லவ், ஒருத்தன் லவ். இவருக்கு ஒரு கூட்டாளி, இவருக்கு ஒரு கூட்டாளி. இவர் சொல்லுவார், மச்சான் கொண்ட ஆள் கூட்டாளி எனக்கு செக் பண்ணிட்டாரா. இதான் நடக்குது. ஒல்லாய் இதான் நடக்குது. இவரு அவரை பிடிச்சிட்டு அவர் பொம்பளையை பிடிக்குது. ஒரு பொம்பளை கிழிக்காம ஒரு ஆம்பளை இருந்தா அவர் கூட அவரை வேறு வரணும். இனி இவர் லவ் தானே. அவர் சொல்றாரு, அந்த கூட்டாளியை பற்றி இவர் போட அவன் இப்படியோ பிடிச்சி வெளிநாடு போகிறான். அவன் நடுமான் நல்ல சுங்கமான கூட்டியிருக்கான். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் கல்யாணம் வச்சு கொடுத்துருவேன். அது இதெல்லாம் சரி. அவருக்கு ஒரு 2-3 நாள் ஐஸ் ஐடி கொடுத்து சொல்லுவார், நீ ரொம்ப கூட்டாளி அவள் நேரம் விரும்புகிறான் கொஞ்சம் பேச. அவளுக்கு கதைச்சாரு, இப்படியோ கதைக்கிற நீ இல்லை இவரோட பேசப்படாதுவார். மழை இவரோட கை பிரச்சனை இவர் அன்னைக்கு தொடர்பு வாய்ப்பு. அப்படி தெரியுமோ இப்படி தெரியுமோ, அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் தெரியுமா, அதுதான் பாரு. அதுக்கு அம்மா கதை நிற்கிற மூளை கொடுக்கு வழியை பேசுகிறேன், மேலே போய் பேசுகிறேன். இப்போ அதுக்கு ஃபோனு வர கொடுக்குது. உங்களுக்கு ஃபோன் இருக்குது, உங்களுக்கு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை கைக்க பற்றி நான் 3 வரலுக்கு ஏற்படுத்தி பிடிச்சிருக்கேன். அந்த ஃபோனை போய் சிம்மும் போட்டு ரீலோடு போட்டு கொடுத்து விட்ருவாங்க. இப்போ நாம ஃபோன் பண்ணி பிள்ளைகளை கொடுக்குறாரு, அதை ஃபோன் பண்ணி கொடுப்பாரு. உனக்குதா இப்படி எல்லாம் கேம் நடந்துருக்கு. அப்போ ஆரம்பிங்க, நம்ம எவ்வளோ விஷயங்களை கேள்விப்படுறோம். இந்த குடும்பத்திலேயா இவ்வளோ மாற்றம் உள்ள குடும்பம், ஒரு ஆம்பளை வந்துட்டு வராத குடும்பம், இதுக்குள்ள இந்த பிள்ளைங்க தவறு செஞ்சுட்டா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள ஒரு பொம்பளை வந்திருக்கேன் அர்த்தம். அந்த பொம்பளை ஆம்பளை தொடர்புடைய இந்த பொம்பளை அர்த்தம். பெரியது சின்னது எல்லாமே இதை வேலை பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது பொறுப்பு. நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, நாம நம்புறத நம்ம செஞ்சாக பெரிய பிள்ளை என்ற பிள்ளை நம்புறேன். கடைசியில் நான் எவ்வளோ நம்பினேன், எனக்கு தலையில் கல்லதைக்கு போட்டு போய்தாருன்னு கற்றுனேன். நேரத்தில் நம்ம நாம பிள்ளை நல்லதுன்னா பிள்ளை நல்லா சித்த நல்லது. ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது விஷயம் தான். ஆண் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான். அந்த ஷைத்தானுக்கு நாம் இடம் வைக்க கூடாது. என்ன தேவையில்லாத பேச்சு என்னன்னா, அந்த ஒன்றா ஓலவர் எடுக்கிற, ஒன்றா ஏழவர் எடுக்கிற கிளாஸ் புரிய டவுட்டு கேட்காது. அந்த இருக்கிற 33வது அத்தியாயத்தின் 32வது வசனம், பெண்களை குலைந்து குலைந்து பேச வேண்டாம்.
நீ குழைந்து பேசுவது, அதாவது தேவைக்கு இல்லாத அடுத்த பேச்சு தான் குழைந்து பேசுவது. அதை பேசும்போது எவன் இடத்துல காமம் நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்குவான். அவ்வளோ மழை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தெளிவாக பேசிட்டு வச்சிருமான்னு இஸ்லாம். இப்போ ஃபோனுக்கே வந்து வசனம் மாதிரி இருக்கிறது, ஃபோனுக்கே வந்து வசனம் மாதிரி. பாப்பா இருக்கிறா, பாப்பா இல்லை வெளியே போயிருக்காரு, எஷா போடுற நீங்க யாரு அவனுக்கு தெரியாது. அவன் கேட்பான், நீங்க யாரு மேடம்? நம்மளோட மகள் மூத்ததான் கிடையாதா? என்ன தெரிஞ்சுட்டே கூடுதல் நீங்க யாருன்னு அவர்கள் கூட நீங்க வெற்றிடம் வந்து பதில் சொல்லக்கூடாது. அதான் கவுனம் ஆகுப்பா, தேவைப்பட்டதை மட்டும் பேசு, தேவையில்லாத பேசு, தேவையில்லாத. இப்ப நம்மள எழுதித பழக்கம், ஃபோன் பேச ஒரு முறை பாப்பா ஃபோன் நீங்க பேசிட்டீங்க, பாப்பா இல்லை பாப்பா இல்லை ஷாவோட பேசுங்க. நீங்க யாரு பதில் சொல்லாதீங்க. ஹலோ போன வைங்க நீங்க சொல்லாதீங்க. ரைட்டா? ஹலோ போன வைங்க. ஹலோ உங்களுக்கு நான் கதைக்க வேண்டியது, நீங்க போன வைங்க, நீங்க போன வைங்க, நீங்க என்ன கதைக்கிற? ஓ எனக்கு அவர்கிட்ட கேட்கிற போன நீ வைக்கலாம். இப்படி கதைக்கிறோம் என்றாலே அவனுக்கு தெரியும் பிள்ளை இப்படியே கொஞ்ச நேரம் கதைக்க ஆசைப்படுது. இந்த மீன் கண்டிப்பா மாட்டும் என்று அவனுக்கு தெரியும். அந்த தூண்டலுக்காக தயவு செய்து அந்த நிலைக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய மானம் கற்பு ரொம்ப முக்கியம். கற்பு குரல் இல்லை, நம்ம மானம் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்னேன், படிக்கிற விஷயத்திலையும் கற்பை இழந்து ஒரு பட்டம் வரக்கூடாது. கற்புடன் பட்டிக்காரா இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஒரு ஆள் என்ன சொல்றாங்க, பயானுக்கு ஒரு ஆள் கொமெண்ட் பண்ணியிருந்தார், சின்ன மீனை போட்டு தானே பெரிய மீனை பிடிக்கணும், பட்டம் வரணும், இதெல்லாம் கவனிக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு பட்டம் பெரிய மீன், கற்பு சின்ன மீன் என்ன, உங்களோட பிள்ளை கற்பு ஒரு டிகிரிக்கு அவ்வளோ சிம்பிள் இருந்தால் தாங்க ஒரு டிகிரி தாங்க, ஒரு கற்பு தாங்க. இன்னொரு பைத்தியகாரன் ஒரு உலகத்திலே ஒரு பெண்ணுடைய கற்பை விட ஒரு ஆணுடைய கற்பை விட பொறுமதி என்ன நினைக்கிறான், உசுறு போகும் இந்த கற்புக்காக. அதான் ஒரு ஆள். இன்னொரு தவறான ஒரு வார்த்தை, இதை சொன்னது நமக்கு கொஞ்சம் பேர் விமர்சனம். ஒரு நாளுக்கு இந்த அநாகரிகங்கள், ஆண் பெண் கலப்பு, தேவையில்லாத தொடர்பு, ஸ்கூலில் ஃபிட்போர்டு வச்சுக்கலாம், ஒரே கிளாஸ் முடியலாம், கதைக்காங்கலாம் வேணாம், அந்த கதை கேட்க இடம் இல்லை, அந்த கதைக்கு அந்த இடம் வைக்கக்கூடாது, தப்பு வச்சிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும், முக்கியமான ஒரு விஷயம். சரி, அப்போ நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யுங்கிறத அட்டவதானே கவனி. நம்ம கிச்சனில் நிற்கிறோம், அவளுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியும். ஃபோன் கையில் கொடுத்துடக்கூடாது. ஃபோன் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கொடுத்துடாதீங்க. ஃபோனால் நிறைய பாதிப்பு. அதில் இந்த ஃபோனால் மனநோய்கள் உண்டாகும். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த கேமுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏதாவது. அப்போ அந்த ஃபோன் கொடுத்துடக்கூடாது.